வெல்கம் டு கலிஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து கஸ்டர்ட் ஹல்வா அது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் வந்து 100 கிராம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். நான் 1/4 கிலோ சர்க்கரை, 4 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் வந்து நட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வெறும் 5 முந்திரி, 2 வால்நட்டு, 4 பாதாம், 6 பிஸ்தா எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் போட்டுக்குங்க. இப்போ தண்ணி அதுக்கு வந்து 3/4 லிட்டருக்கு பக்கமா தேவைப்படுது. வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எந்த சட்டியில வைக்கிறோமோ அந்த சட்டியில வந்து சர்க்கரை சேர்த்திக்கங்க. நான் 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். பாத்திரத்துல சர்க்கரை சேர்த்திட்டேன். அடுத்தது வந்து 100 கிராம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திக்கலாம். இதுக்கு கலர் வேண்டியது இல்லை, ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து நான் இப்ப பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் இது நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடருமே சர்க்கரையும் நல்லா ஈவனா கலங்குற மாதிரி கலக்கிக்கணும். இப்ப நான் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இது வந்து 300 மில்லி கப்பு, இதுல 300 மில்லி ஊத்துற தண்ணி. பாருங்க, ஊத்தினோடனே அந்த கஸ்டர்ட் பவுடர்ல இருக்கிற கலரே நம்மளுக்கு தெரியறக்க ஆரம்பிக்குது. நல்லா கரைச்சிக்குங்க. பாருங்க, இன்னொரு 300 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இதுல ஒரு பாதி ஊத்தி இருக்கிறேன். இப்ப 750 மில்லி தண்ணி ஊத்தியாச்சு. 3/4 லிட்டர் தண்ணி ஊத்தி இருக்கிறேன். இது அப்படியே கொஞ்சம் கரைச்சு விடுங்க, கீழே சர்க்கரை கரையிற வரைக்கும். நீங்க கப்பில் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 1 கப் மாவுக்கு 2 கப் சர்க்கரை ஓட்டுக்கோங்க, 3 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் போதும், அதுதான், அதுக்கு மேல வேண்டியது இல்லை இருக்கு. பாருங்க, இப்ப நம்ம சர்க்கரை ஒரு அளவுக்கு கரைஞ்சிருச்சு. இப்ப வந்து அடுப்புல வச்சுக்கலாம். இது அடுப்புல வைக்காம தான் கலக்குறோம். இப்ப நம்ம அடுப்புல வச்சு லோ ஃபிளேம்ல கலக்கிக்கலாம். பாருங்க, வச்சாச்சு, நம்ம கலக்கிக்கலாம். இப்படியே லோ ஃபிளேம்ல வச்சு 2-3 நிமிஷத்துக்கு கலக்குனீங்கன்னா கெட்டிப்பட்டு வரும். பாருங்க, இப்ப நல்லா கலக்கிட்டே இருங்க. கலக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்மளுக்கு கெட்டியாகும். கஸ்டர்டுக்கு அந்த மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் கரையும். கொஞ்சம் டைம் எடுத்தா கெட்டியாகும். அடுப்பை லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம கஸ்டர்ட் அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்குது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த டைம்ல வந்து கைவிடாம கலரிட்டே இருங்க. பாருங்க, எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா கெட்டியாயிருச்சுன்னு பாருங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். முதல்ல இருந்தது தண்ணி மாதிரி இருந்தது, இப்ப இப்படி ஆயிருக்குது. பாருங்க, இன்னும் பாகம் வரல, இன்னும் கலக்கணும். நல்லா கலக்கிக்கங்க, கைவிடாம கலக்குங்க. அடுத்த லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க, பெருசு பண்ணாதீங்க. இப்ப சைட்ல ஆகிறதுக்குள்ள இந்த சைட்ல நம்ம கொஞ்சமா நெய் எடுத்து வச்சு நெய்ல இருந்து கொஞ்சமா ஊத்தி முந்திரி திரவி போட்டு வறுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டேன், நெய் உருகுனதுமே கூட வந்து வால்நட் போட்டுக்கிறேன், பாதாம் போட்டுக்கிறேன், பிஸ்தா போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம், வறுத்துக்கலாம். சும்மா லைட்டா வறுத்தா போதும். இந்த அல்வாக்கு நல்லா வறுக்கணுங்கிறது இல்ல. முந்திரி எல்லாம் வறுத்தாச்சு. நம்ம இது வந்து இந்த அல்வாவில் சேர்த்துக்கலாம். அல்வாவில் சேர்த்து நல்லா கலக்கணும். நம்ம திராட்சை முந்திரி வறுத்து ஊத்தின நெய் குடிச்சிருச்சு. இப்ப அது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இது எல்லாமே எடுத்து வச்ச 4 ஸ்பூன் நெய்யில தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல நெய் எடுக்கல நானு. அல்வா ஊத்துன நெய்யெல்லாம் குடிச்சிருச்சு. இப்ப அடுத்த பேட்ச் நெய்யா இன்னொரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். பாருங்க, இது மெதுவா குடிக்க ஊத்துங்க. நெய் ஊத்தி அது கலக்குனா உங்களுக்கு தெரியும். கைவிடாம கலக்கணும், கீழே அடி பிடிக்கும். பாருங்க, இப்ப 2 ஸ்பூன் நெய் ஊத்தினோம். அந்த 2 ஸ்பூன் நெய்யும் குடிச்சிருச்சு. இப்படி இருக்குது அல்வா. பாருங்க, இப்ப அடுத்தது இன்னும் 1 ஸ்பூன் நெய் மிச்சம் இருக்குது, அதை ஊத்திக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் நெய் இருக்குது, அது இது கூட சேர்த்திக்கிறேன் நான். நல்லா இந்த நெய் ஊத்தி கலக்கிடுங்க. கடைசி பேட்ச் நெய் ஊத்திட்டோம் நம்ம. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாகம் வந்துடும். பாருங்க, இப்ப 4 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு அதுல இந்த மாதிரி இருக்குது. அந்த நெய்யெல்லாம் குடிச்சிருச்சு.
இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். உங்களுக்கு வேணும்னா இந்த டைம்ல ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் பைனாப்பிள் கஸ்டர்டுங்கிறதுனால என்னோட கஸ்டர்ட் பவுடர் நான் ஏலக்காய் போடல இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்க சேர்த்திக்கோங்க. அப்புறம் உங்க கடைகளில் உங்க பக்கத்தில் இருக்கிற கடையில என்ன கஸ்டர்ட் பவுடர் கிடைக்குதோ அந்த கஸ்டர்ட் பவுடர் வாங்கிக்கோங்க. கலரும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் கலர் எல்லாம் எதுவுமே சேர்த்தல. இப்படி இருக்குது பாருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த டைம்ல கலரும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்படியே அல்வா ஸ்பூன்ல வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா இந்த பக்குவத்தில் இறக்கிக்கலாம். பீஸ் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் விடுங்க. நான் பீஸ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். பாருங்க, இப்ப அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. டிரான்ஸ்பரண்டாவும் ஆயிடுச்சு இருக்கு முதல்ல விட. இப்ப வந்து அல்வா பாத்தீங்கன்னாலும் ஒரு ஷைனியா தெரியும், கிளாஸி பினிஷிங்ல தெரியும். இந்த டைம்ல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பீஸ் போடுற பதத்துல இருக்குது. இதை ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆறரைக்கு வச்சிருந்தா அதுக்கப்புறம் நெய் தடவுன பிளேட்ல ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க, ஆஃப் பண்ணிடுறேன் நானு. நம்ம அதுக்கு அந்த அல்வா ஊத்துறதுக்கு ஒரு தட்டத்துல நெய் தடவி அந்த பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சிருந்தது, முந்திரி எல்லாம் கொஞ்சமா எடுத்து வச்சு மேல நட்ஸ் தூவி வச்சிருக்கிறேன். இப்ப வாங்க இந்த அல்வா ஊத்திடலாம். பாருங்க, இப்ப நம்ம பிளேட்ல ஊத்திக்கலாம். பாருங்க, நம்ம இது எதுவுமே ஒட்டாம வந்திருக்குது. பாருங்க, நம்ம அல்வா ஊத்தி வச்சுட்டோம். இது ஆறணும். கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் இது பீஸ் போட முடியும். அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்ப நம்ம கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சுத்தமா ஆறிடுச்சு. இப்போ நல்லா பீஸ் போட்டுடலாம். பாருங்க, அதுக்கு இப்ப இந்த சைட்ல இப்படி எடுத்து விடுங்க. இதே போதும். இப்படி எடுத்து விட்டீங்கன்னாவே வந்துடும். இது பீஸ் போடலாம். பாருங்க, இப்ப நம்ம அல்வாவை எடுத்து வேறையில மாத்தலாம். பீஸ் போடுறதுக்கு மாத்திட்டோம். பீஸ் போட்டுக்கலாம். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப நான் பாதி பீஸ் போட்டுட்டு இருக்கேன். பாருங்க, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா பீஸ் போட்டு இப்படி இருக்குது. பாருங்க, ஃபிளப்பியா இருக்குது. பாருங்க அல்வா. பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நம்ம கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டா ஃபிளப்பியா வந்திருக்குது. இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.